அக்கறையுள்ள சமூக பணி செய்யும் மக்களும் தேவையான பாடசாலைகளும் தயவு செய்து நான் ஏற்கனவே போட்டு 5 நம்பர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஆட்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். நாளையிலிருந்து முதலாவது ஸ்கூல் தலவாய் மகாவித்யாலயம். நான் ஏற்கனவே தான் பேர் நினைக்கிறேன். இதில் இனம் மதம் பேதம் ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாரும் முஸ்லீம் ஸ்கூல்ஸ், கஷ்டப்படுற ஸ்கூல் இருந்தால் சொல்லுங்கள், சிங்கள ஸ்கூல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், தமிழ் ஸ்கூல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தான் பொதுவான விஷயம். ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸில் எலிமெண்டாக அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்த 8 மணி நேரத்தில் பயங்கரமான வேலையில் இருப்பேன். இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்படியான வேலையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரைட். ஸோ நாளைக்கு தலவாய், பொன்வல்சனை, சுங்காங்கனி, வாகரை மற்ற வாழைச்சல் இன்னொரு ஸ்கூல் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். மூதூர் இல்லாட்டி பதுலன்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு செய்ய வேண்டியிருக்குது. ஸோ தயவு செய்து இந்த நம்பர்ஸை கண்டெக்ட் பண்ணுங்கள். எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே செய்யப்படும். இப்போதைக்கு ஒரு 10,000 பிள்ளைகள், தேவையான 50,000 பிள்ளைகள் வரைக்கும் போகிறது ரெடி. தேங்க்யூ. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் மாணவர்களை கல்வியால் உயர்த்துவோம் என்ற எண்ணத்திற்கு அமைவாக கோபி அண்ணாடு இந்த காணொளி பார்த்திருப்பீங்க. எல்லா விடயமும் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத பல விடயங்களை விரிவாக நான் சொல்ல போறேன். கட்டாயம் இந்த காணொலியை பாருங்க. முதல் கட்டமாக இலங்கையில இருக்கக்கூடிய உண்மையாகவே கல்வி நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாத ஆளுமையான திறமையான மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கொப்பி பாடசாலை உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில கூட பெற்றோர் இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள கல்வியை முன்னேற்றுவதன் மூலமாக அவங்களோட குடும்பத்துல வறுமையாக இருக்கட்டும், அந்த சமுதாய கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளால முன்னேற்ற முடியும். கல்வி என்றது மிகப்பெரிய ஆயுதம். அந்த அடிப்படையில கிழக்கு மாகாணத்துல இந்த செயற்பாடுகளை முதல் கட்டமாக நாங்க செய்ய போறோம். ஆனா அதிபர்கள் ஊடாகத்தான் நாங்க செய்வோம். பலர் தனிப்பட்ட முறையில என்ன கூட தொடர்பு கொள்றீங்க, அப்படி தொடர்பு கொள்ளாதீங்க. இது ஒரு குறிப்பிட்ட குழு ஊடாக சிறந்த முறையில தான் இது மேற்கொள்ளப்படுது. அதற்காக கீழே நாங்க தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கோம். ஒரு 3 நம்பர் போட்டிருப்போம். ஒரே நம்பருக்கு எல்லாருமே அடிக்காம கீழே மேலரிக்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதோட எல்லாரும் ஒரு ஆள் 3 நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஒரு ஆள் 1 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதிபர் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு அந்த கொப்பி சாமான பாடசாலை உபகரணங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுங்க. முதலாவது எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் பாடசாலை அதிபர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த காணொளி போய் சேரும். அன்பான உறவுகளே, கஷ்டப்பட்ட மாணவர்கள் எந்த பகுதியில இருந்தாலும் அவங்களுக்குரிய பாடசாலை உபகரணங்களை பாடசாலைகள் ஊடாக நான் கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம். பெரும்பாலும் நினைச்சு பாருங்க, 10,000 மாணவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள் என்று சொன்னா தனிப்பட்ட முறையில கொடுக்க முடியாது. அது பாடசாலைகளின் ஊடாகத்தான் கொடுக்க முடியும். அதுதான் ஒரு சரியான ஒரு பொறிமுறையாக இருக்கும். அதோட ஒரு அதிபர், ஆசிரியர்கள், அதிகாரிகளுக்கு தான் தெரியும் யாரு யாரு கஷ்டப்பட்டு இலவசமா கொடுக்கிறோம் என்பதற்காக பலர் அந்த கொப்பியை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட, உண்மையாகவே பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்கள், ஆண்களை இழந்த விதவை பெண்கள் குடும்பங்கள், போரினால பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இப்பயும் நம்ம சமுதாயத்துல காணப்படுது. அவங்களோட பிள்ளைகள் இப்ப கூட படிச்சு கொண்டிருக்காங்க. அப்படியான மாணவர்களுக்கான உபகரணங்கள், கற்றல் உபகரணங்கள் தான் நாங்க வழங்குறோம். அதால தெரிவு சரியாக இருக்கணும். உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த கற்றல் உபகரணங்கள் நாங்க வழங்குறதற்கு இருக்கோம். உண்மையாகவே இலங்கையில 50,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் 50,000 மாணவர்களுக்கு நாங்க கற்றல் உபகரணம் வழங்குவோம் என்றது கோபியன் அவர் சொல்லியிருப்பாரு. ஆகவே அன்பான உறவுகள், இந்த கற்றல் உபகரணத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை பெற்றுக் கொடுங்க. அதோட இந்த காணொளி எல்லாரும் பகிருங்க. அதிபர்கள், அதிகாரிகள், உங்களோட பாடசாலையும் பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய பாடசாலையாக இருக்கு. அங்கேயும் மாணவர்கள் கொப்பி பாடசாலை பொருட்கள் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட பாடசாலைகளுக்கும் அந்த கொப்பி பாடசாலை உபகரணங்களை நாங்களும் கொடுப்போம். ஒரு அருமையான ஒரு விடயம். உண்மையாகவே 2026 உண்மையாக ஒரு மன திருப்தியான ஒரு வேலையாக இருக்குது. எல்லாமே கோபி அண்ணாக்கு தான் போய் சேரும். கோபி அண்ணாட தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக தான் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுது. ஆனாலும் கூட பலர் இதற்கு உழைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க சல்யூட் பண்ணணும். தங்களோட வேலைகளை விட்டு போட்டு இந்த செயற்பாட்டுக்கு அர்ப்பணிப்பாக செயற்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களோட செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குங்க. இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக முட்டுக்கட்டையாக இருக்காதீங்க. சம்பந்தப்பட்ட சரியான தரவுகளை, சரியான பாடசாலைகளை மாத்திரம் இனங்காட்டுங்க. சரியான நபர்கள் பின்தங்கிய நிலையில காணப்படுற பாடசாலையில் இருக்கக்கூடிய அதிபர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள் மாத்திரம் தொடர்பு கொள்ளுங்க. அப்பதான் சரியான முறையில இந்த பாடசாலை உபகரணங்கள் போய் சேரும். அதோட பலதரப்பட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் சேரும்.
அதோட இந்த உபகரணங்கள் வழங்குற வேலை திட்டத்துல எந்த ஒரு மதம் இனம் வேறுபாடும் பார்க்கப்படாது. கல்வி மட்டும்தான் அடிப்படை தகமை. உண்மையாவே கல்வியில முன்னேறணும் என்று நினைக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில பின்தங்கிய மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்படுது. எந்த பகுதியில எந்த பாடசாலையாக இருந்தாலும் சரி, தமிழ் சிங்கள முஸ்லிம் யாராக இருந்தாலும் நீங்க உங்களோட பகுதியிலையும் பின்தங்கிய பாடசாலையில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பொருட்களை பெற்றுக் கொடுக்க முடியும். கட்டாயம் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. கோபி அண்ணாக்கு மறுபடியும் நாங்க சல்யூட் பண்றோம். அது மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் இந்த செயற்பாடு மூலமாக வருகிற 2026 கல்வி நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படணும். அதோட கல்வியில சிறந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மட மக்கள் கல்வியில முன்னேறி நம்மட நாட்டை முன்னேற்றணும் என்றதான் எங்களோட நோக்கம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். கட்டாயம் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.